அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா சுவாமி, அவர் வந்து கன்னடாவில் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து நேற்றே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லியிருந்தோம். அவரும் சொல்லியிருந்தார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லி தெரில. படம் ரிலீஸ் ஆகலை. அது தெலுங்குல அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, தமிழ்லேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து இந்த லாங்குவேஜ்லாம் அதை டப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல். கன்னடா மட்டும் கிடையாது, தெலுங்கு தமிழ்லையும் இந்த படத்தை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் அதுதான் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். என்னான்னு தெரியல. ஆனால் தெலுங்குலையும் தமிழ்லையும் வந்தால் சூப்பராக தான் இருக்கும். சுவாமிக்கு வந்து தமிழில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு மகாநதி. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ஒரு சீரியல் பண்ணியிருந்தார், இப்போயும் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல ஃபேன் பேஜ் இருக்குது. பெங்களூர், அதாவது கன்னடா மட்டும் இருந்தால் கன்னடா நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸ்க்கெலாம் புரியாது இல்லையா, அதனால் டப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்ருக்கு. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் படம் தள்ளி போயிடுச்சோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் அப்படி நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். சுவாமி வந்து கன்னடாவில் மட்டும் படம் ரிலீஸ் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அது அங்கே தான், அது ஒன்று தான் ரிலீஸ் ஆச்சு போல். இப்போ தெலுங்குலையும் தமிழ்லையும் ரிலீஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. படம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்ன மக்கள்